நம்ம வீட்டு சமையல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காஜா. இதை செய்ய 2 கப்பு மைதா மாவை ஒரு ஜல்லடையில போட்டு ஜலிச்சு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்து 1/4 கப்பு உருக்குன நெய்யை சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கைப்பிடி மாவு எடுத்து அமுக்கி பிடிச்சா அது கொழக்கட்டை மாதிரி வரணும். இதுதான் மாவோட சரியான பக்குவம். இப்ப மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு துணியை போட்டு மூடி 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். ஒரு கிண்ணத்துல 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து தனியா வச்சுக்கலாம். ஊற வச்ச மாவை லேசா பிசைஞ்சிட்டு பெரிய சைஸ்ல 5 உருண்டையா உருட்டி சப்பாத்தியா தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்ப ஒரு சப்பாத்திக்கு மேல அரிசி மாவு பேஸ்ட் தடவி அதுக்கு மேல இன்னொரு சப்பாத்தியை வச்சு இதே மாதிரி 5 சப்பாத்தியும் அடிக்கிடலாம். கடைசி சப்பாத்திக்கு மேலேயும் இந்த பேஸ்ட் தடவி ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி நீள வாக்குல இழுத்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு கடாயில 1/2 கப் சர்க்கரை 3/4 கப் தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் பாகு வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காப்பொடி கொஞ்சம் குங்குமப்பூ கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து தனியா வச்சுக்கலாம். ஸ்லைஸ் போட்ட மாவை நீள வாக்குல தேய்ச்சி எண்ணெயில போட்டு 2 பக்கமும் செவக்க பொரிச்சு எடுத்து சூடான சக்கரை பாகுல போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தா காஜா ரெடி.